Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரோட பார்த்திருப்பீங்க. ப்ரோட பார்த்தா சூப்பரான ஹாப்பி பர்த்டே வீடியோ பண்ணா பார்த்திருப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரோ உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்சரோ உங்களுடைய ரிலேட்டிவ் யாருக்கு பர்த்டே வந்தாலும் உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது எப்படி உங்க மொபைல் ஃபோனே வச்சு எடிட் பண்றது நீங்க பார்த்த வீடியோ அப்படின்றத நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோல போலாம். ஓகே, உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணனும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்ல டிஸ்கவுண்ட் இருக்கு. மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு பதிலா ஆல்மோஸ்ட் ஆப் அப்படி இந்த ஆப் கூட இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இந்த ஆப் கூட இல்ல அப்படினா இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல கொடுத்திருக்கேன். வேணும்ன்ற டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணனும். அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்றதுனா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பா. அந்த லிங்க் நீங்க டைப் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் கொடுப்பா. அந்த QR கோட் கூகுள் போய் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்றதான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் தேவைப்படுது. மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துறா நீங்க பார்த்தா எடுத்துங்க. உங்களுக்கு டவுட் வரலாம் ப்ரோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டா கரெக்ட்டா எப்படி இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எடுக்குது உங்களுக்கு டவுட் வரும். அதே எப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கணும். டேட் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டேட் இருக்கும். அந்த டேட்டை கரெக்டா நோட் பண்ணி டெலிகிராம் குரூப்ல அந்த டேட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் சேவ்ல பார்த்தா எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ நீங்க சொல்றது கொஞ்சம் புரியல, கொஞ்சம் இன்னும் டீடைல்ஸ் சொல்லணும்னா டீடைலா பார்த்தா ஒரு வீடியோ ஆல்ரெடி கிளிக் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்ங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அப்ளை இம்போர்ட் பண்ணீங்க. இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் தான் எப்படி எடிட் பண்றது அப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடிட் பண்றதுனால மறக்காம இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஷ் யூ சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஓகேங்களா, அதை நீங்க விட்டுருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் வரும். பிக்கு கீழே பார்த்தா ஒரு நேம் இருக்கும். ஓகேங்களா, பிக்கு கீழே ஒரு நேம் இருக்கும். அதாவது பார்த்தோன்னா ரெடி மதுன்னு இருக்கும். அந்த மது அப்படின்றது மேலே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா மதுனுக்கு இடத்துல யாருக்கு பர்த்டேவோ இந்த எந்த பர்சனுக்கு பர்த்டேவோ அந்த பர்சனோட நேம் பார்த்தா நீங்கள் என்டர் பண்ணா பண்ணிக்கணும். பண்ணிட்டு பார்த்தா அவங்களை பிக்கை பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பிக்கு பார்த்தா அவங்க ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் அதாவது பிக்சர் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ் இதையும் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து ஓன் பண்ணிங்க. இதில் உங்களுடைய ஃபோட்டோ அதாவது உங்களுடைய யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் இதில் கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஆப் ஓன் பண்ணிட்டு பார்த்தா எடிட்டே ஃபோட்டோ அந்த எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா செலக்ட் பண்ணுங்க. அதாவது அந்த பர்சன் அதை கொடுத்துட்டு கீழே ரிமூவ் பேஜ் இருக்கும். அந்த ரிமூவ் பேஜ் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்க ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுக்கும் டவுன்லோட் கொடுத்து பார்த்தா டவுன்லோட் பார்த்தா பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சு திருப்பி அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஓன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இங்கே ஒரு பிக் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தா பிக் இருக்கும், சாங் இருக்கும், சாங்குக்கு மேலே ஒரு பிக் இருக்கும், லாஸ்ட் மேலே பார்த்தா இருக்கும். அந்த பிக் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பட்டன் மேலே கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது அந்த கேர்ளோட ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ பக்கவா இந்த ஃப்ரேம்ல செட் பண்ண ஆயிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் தான் ஃபோட்டோ ஆட் பண்ணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா மாறும். ஓகேங்களா, அங்கெல்லாம் பார்த்தா ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி ஆட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா கொடுத்துருப்பா லைன் பை லைனாக இருக்கும் ஒரு 3 ஃபோட்டோ. இந்த 3 ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தா சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ அந்த சிங்கிள் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிள் எங்கே ஃபோட்டோ கொடுத்துருந்தோம் அங்கே ஃபோட்டோ நீங்கள் மாற்றிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி மாற்றிக்க முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க. வீடியோக்கு 1080 பீஸ் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு அப்புறம் கேலரில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.